வணக்கம் நண்பர்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம எத பத்தின வீடியோக்கள பார்த்துட்டுருக்கோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஓட நியூ சிலபஸ் உள்ள நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் யூனிட் 1 பார்ட் 2 வீடியோ இன்னைக்கு பார்க்க போறோம். பார்ட் 1 வீடியோ வந்து ஏற்கனவே போட்டிருக்கு. அத பார்க்காதவங்களுக்கு கார்ட்ல நான் லிங்க் தரேன். மறக்காம போய் பாருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். முதல் கேள்வி, நமது பால்வெளி மண்டலத்தின் வடிவம் என்ன? ஏ கோளம், பி நீள்வட்டம், சி சுருள், டி ஒழுங்கற்றது. ஆன்சர் சி சுருள். ஆன்சர் தெரியலைன்னா நம்ம இங்கேயே செக் பண்ணி பார்த்துக்கலாம், படிச்சுக்கலாம். இங்கேயே கூட எக்ஸாம் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம் எல்லாத்தையும். இரண்டாவது கேள்வி, சூரியனை சுற்றி வரும் கோள்களின் பாதை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஏ சுற்றுப்பாதை, பி அச்சு, சி விட்டம், டி ஆரம். ஆன்சர் ஏ சுற்றுப்பாதை. மூணாவது கேள்வி, எந்த கிரகம் சிவப்பு கிரகம் என்று அழைக்கப்படுகிறது? ஏ வியாழன், பி செவ்வாய், சி வெள்ளி, டி புதன். ஆன்சர் பி செவ்வாய். நான்காவது கேள்வி, ஒரு விண்மீன் வெடிப்புக்கு பிறகு உருவாகும் அடர்த்தியான பொருள் என்ன? ஏ வால் நட்சத்திரம், பி கோள், சி கருந்துளை அல்லது நியூட்ரான் நட்சத்திரம், டி விண்கல். ஆன்சர் சி கருந்துளை அல்லது நியூட்ரான் நட்சத்திரம். அஞ்சாவது கேள்வி, பின்வரும் தொலைநோக்கிகளில் எது விண்ணியல் ஆய்வுக்கு பயன்படுத்தப்படுகிறது? ஏ நுண்ணோக்கி, பி ரேடியோ தொலைநோக்கி, சி பெரிஸ்கோப், டி கலோரிமீட்டர். ஆன்சர் பி ரேடியோ தொலைநோக்கி. ஆறாவது கேள்வி, பிரபஞ்சத்தில் காணப்படும் மிகச்சிறிய துகள்கள் எது? ஏ அணு, பி மூலக்கூறு, சி எலக்ட்ரான், டி குவார்க். ஆன்சர் டி குவார்க். ஏழாவது கேள்வி, சூரியனில் இருந்து பூமிக்கு ஒளி வர எவ்வளவு நேரம் ஆகும்? ஏ 5 நிமிடங்கள், பி 8 நிமிடங்கள், சி 10 நிமிடங்கள், டி 12 நிமிடங்கள். ஆன்சர் பி 8 நிமிடங்கள். எட்டாவது கேள்வி, வியாழன் கிரகத்தின் மிகப்பெரிய துணைக்கோள் எது? ஏ டைட்டன், பி கனிமீடு, சி ஐரோப்பா, டி லோ. ஆன்சர் பி கனிமீடு. ஒன்பதாவது கேள்வி, சூரிய குடும்பத்தில் எத்தனை கோள்கள் உள்ளன? ஏ 7, பி 8, சி 9, டி 10. ஆன்சர் பி 8. பத்தாவது கேள்வி, பூமி எந்த விண்மீன் திரளில் உள்ளது? ஏ ஆண்ட்ரோமேடா, பி ட்ரையாங்குலம், சி பால்வெளி, டி மெக்லனிக் மேகம். ஆன்சர் சி பால்வெளி. நாம் இப்போ 10 கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கோம். 10க்கு நம்ம எவ்வளோ கரெக்டாக சொல்லியிருக்கோம் அப்படின்றத கீழே மதிப்பெண் காட்டு அப்படின்றத கிளிக் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம 10க்கு 10 சரியாக சொல்லியிருக்கோம். ஒருவேளை மேலே நம்ம மாற்றி எழுத்துறோம், தப்பாக சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம 9 கேள்வி இப்போ சரியாக சொல்லியிருக்கோம், 10வது கேள்வி தான் தப்பாக சொல்லியிருக்கோம் அப்படின்றது இங்கே காட்டிடும். மறக்காமல் இந்த வெப்சைட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கும் உங்களோட திறனை மேம்படுத்துகிறதுக்கும் இந்த வெப்சைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வெப்சைட்டோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் விசிட் பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி.